எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம். மத்தி மீன் இது ஒரு 1/2 kg இருக்கும். தக்காளி நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், நல்லா நறுக்கி வச்ச 2 சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, புளி, ஒரு லெமன் சைஸ் அளவு, 2 முழு பூண்டை உரித்து எடுத்துக்கோங்க. முடி தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காவை அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கணும். அதுக்காக அரை முடி தேங்காவை நான் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டிருங்க. வெங்காயம் ஒரு பொன் வரவில் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ நம்ம உரித்து வச்ச பூண்டை சேர்த்துப்போம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துவோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர் தூள், இது மூணுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மசாலாவை அரைக்க போகிறோம். இப்போது தாளிப்பை நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் பேனை சூடாக்கிடுங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயம் நல்லா பொன் வரவில் வரவிட்டோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் திருப்பியும் கொஞ்சம் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.